Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். First of all, Excel keyboard shortcut part 1 வீடியோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. Friends, இந்த வீடியோல நான் உங்களுக்கு another 10 keyboard shortcuts சொல்லி தர போறேன். And சொல்லி தர போற அந்த 10 keyboard shortcuts தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட ஒர்க் ஷீட்ல மவுஸ் யூஸ் பண்ணாம மூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோ மாதிரியே இந்த வீடியோலையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டோட பர்பஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி காமிக்க போறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்மளோட சேனல்ல எக்ஸல் அண்ட் டேலி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம இந்த 10 ஷார்ட்கட்ஸையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம டாபிக் உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் நாம ஷிஃப்ட் பிளஸ் நேவிகேஷன் கீ அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். இதுல நேவிகேஷன் கீ அப்படின்னா நம்மளோட கீபோர்டில் இருக்கிற அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோவை குறிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷிஃப்ட் பிளஸ் நேவிகேஷன் கீயை நாம் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஷீட்டில் இருக்கிற செல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ இங்கே உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிற செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது எல்லோ கலரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் செல்லுக்கு எடுத்துகிட்டு போன அப்புறமா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் இருக்கிற ஒரு செல் செலக்ட் ஆகும். மறுபடியும் ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரைட் செல் செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற செல்ஸ் செலக்ட் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேவிகேஷன் கீ, அதாவது உங்களுக்கு அந்த சினாரியோவில் எந்த டைரக்ஷன் தேவைப்படுதோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் செல்ஸு செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லில் உங்களோட ஹைலைட்டரை வச்சுட்டு அப்புறம் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி என்டையராக அப்படி செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? பட் நம்மளோட அப்ஜெக்டிவே இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் படிக்கிறது எதுக்காக அப்படின்னா மவுஸை யூஸ் பண்ணாமல் ஒன்லி கீபோர்டை யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸல் ஒர்க்கிங்ஸை ஃபுல்லாக பண்ணுறது. கரெக்டா? ஸோ அப்போது நம்மளோட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் செல்லை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட நேவிகேஷன் கீஸை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நேவிகேஷன் கீஸை யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணியே இருக்கணும். சரியா? ஸோ அதனால தான் நாம் இங்கே கொடுத்துருக்கும் போது ஷிஃப்ட் ப்ளஸ் நேவிகேஷன் கீஸ்னு கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம 2 கீக்கு நடுவில் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீஸை சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ரெண்டாவது ஷார்ட்கட்டுக்கு வரலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் நேவிகேஷன் கீ. ஸோ இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் நேவிகேஷன் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டா செட்ஸில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, மூவ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் செல் இருக்குது இல்லையா, அதாவது B7 இந்த செல்லிருந்து இந்த GSTIN இருக்கிற செல், அதாவது I7 செல்லுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால டைரக்டா சீரியல் நம்பர்ல இருந்து GSTIN அந்த செல்ல கிளிக் பண்ண உடனே உங்களோட கர்சர் அங்க மூவ் ஆயிருது, அதாவது ஹைலைட்டர் மூவ் ஆயிருது. கரெக்டா? இப்போ அதுக்கு பதிலா உங்களோட சீரியல் நம்பர்ல இந்த ஹைலைட்டர் இருக்குது அண்ட் கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணா போதும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ண உடனே சீரியல் நம்பர்ல இருந்த அந்த ஹைலைட்டர் இப்போ GSTINக்கு வந்துருச்சு. கரெக்டா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போல்லாம் நேவிகேஷன் கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா இருக்கிற இடத்துல எண்டுக்கு போயிடும் நம்மளோட செல் ஹைலைட்டர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னு கவனிச்சிருப்பீங்க GSTINல இருந்தது இப்போது இந்த செல்லுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே இருந்தது இங்கே மூவ் ஆயிடுச்சு. அப்போது உங்களோட டேட்டா செட்டில் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேவிகேஷன் கீஸை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும்.
இப்போ இந்த 10ல இருந்து சீரியல் நம்பருக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணா போதும் கரெக்டா. அதுவே இந்த 10ல ஹைலைட்டர் இருக்கு அண்ட் நடுவில் இந்த 5 இருக்குது இல்லையா, இந்த காலத்தில் டேட்டா இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ மறுபடியும் 10ல வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் அப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 வரைக்கும் தான் போகும். ஏன்னா இங்கே டேட்டா பிரேக் ஆகுது கரெக்டா. ஸோ அதனால மறுபடியும் உங்களுக்கு அதுக்கு மேலே போகணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் அப் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா. அதுவே இங்கே நடுவில் 5 நான் மறுபடியும் டைப் பண்ணிடுறேன். அப்படி 5 இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் டேட்டா கண்டினியூஸாக இருக்குது கரெக்டா. ஸோ அப்போது இப்போ கண்ட்ரோல் அப் ப்ரெஸ் பண்ணால் 10லேருந்து டேரெக்டாக சீரியல் நம்பர் வரைக்கும் ட்ராவல் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் அண்ட் நேவிகேஷன் கீயை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் கரெக்டா. ஸோ இப்போ கண்ட்ரோல் ரைட்னா டேரெக்டாக ரைட்டில் இருக்கிற அந்த எண்ட் செல்லுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் அண்ட் நேவிகேஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட்கட்ஸையும் படித்தாச்சு. இப்போ 3வது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் நேவிகேஷன் கீஸ். அதாவது முதல் 2 ஷார்ட்கட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த 3வது ஷார்ட்கட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது கரெக்டா. அண்ட் இதோட பர்பஸும் இந்த 2ஓட யூசஸும் சேர்ந்தது தான். ஓகேவா. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் நேவிகேஷன் கீ யூஸ் பண்ணோம். இது எதுக்காக? செல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. கண்ட்ரோல் ப்ளஸ் நேவிகேஷன் கீ எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஒரு டேட்டா செட்லேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டா. இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா செட்டில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் நேவிகேஷன் கீயை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு வந்துடலாம். இப்போது நாம் இந்த சீரியல் நம்பர்லேருந்து GSTIN வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஹைலைட்டரை மூவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணாலே போதும் கரெக்டா. அதுவே உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர்லேருந்து GSTIN வரை இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் கீ. ஓகேவா. இப்போ உங்களுக்கு எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சா. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுலாமா. அதாவது கண்ட்ரோல் அண்ட் ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேருந்து டைரெக்டாக செல் ஹைலைட்டர் தான் மூவ் ஆகும். அதுவே சீரியல் நம்பரில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்டையர் திங்கையும் செலக்ட் பண்ணி அது மூவ் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 ஷார்ட்கட்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த 4வது அண்ட் 5வது ஷார்ட்கட்டை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் டவுன். இந்த கண்ட்ரோல் பேஜ் அப் எதுக்கு பயன்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷீட்லேருந்து அதோட முந்தின ஷீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகேவா. அதாவது இந்த ஒர்க் புக் இருக்கு இல்லையாமா, இந்த ஒர்க் புக்கோட நேம் என்னன்னா 10 Excel கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்ட் 2. இந்த ஒர்க் புக்கில் நம்ம 3 ஷீட் வச்சுருக்கிறோம், இண்டெக்ஸ் 1 அண்ட் 2. இப்போ நீங்கள் இந்த ஷீட் 2ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ ஷீட் 1க்கு போகணும். நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட மவுஸை கொண்டு போயிட்டு இந்த 1ல் கிளிக் பண்ணிடுவீங்க கரெக்ட் தானே. பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் மவுஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த செகண்ட் ஷீட்டில் இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷீட் நம்பர் 1க்கு வந்துடும். அதுவே இந்த 1லேருந்து நீங்கள் 2க்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷீட்லேருந்து செகண்ட் ஷீட்டுக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் ஷீட்லேருந்து மறுபடியும் இண்டெக்ஸுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் அப் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஷீட்லேருந்து அதோட முந்தின ஷீட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷீட்லேருந்து அதுக்கு அடுத்த ஷீட்டுக்கு போகலாம். ஓகேவா. இப்போ நம்ம இந்த 6வது ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 6வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டேப். ஓகேவா. இந்த டேப் கீ எதுக்காக பயன்படுது அப்படின்னா நீங்கள் டேபை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஸ் பண்ணும்போதும் உங்களோட செல் ஹைலைட்டர் வலது பக்கமாக நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா. டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க, ரைட் நோக்கி அது போயிட்டே இருக்கு கரெக்டா. ஸோ இதுதான் டேபோட யூஸ். அண்ட் இந்த டேபோட யூஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஷீட்டில் சீரியல் நம்பர்லேருந்து ஆரம்பித்து GSTIN வரைக்கும் உங்களுக்கு காலம் ஹெட்டிங்ஸ் இருக்குது கரெக்டா. இப்போ இதுக்கு நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லெஃப்ட்ல இருந்தே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க கரெக்டா. ஸோ இப்போ இப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேப் கீ அழுத்தினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்துலேயுமே 1 அப்படின்றதான் ஃபில் பண்ண போகிறேன். ஆனால் டேபை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இருக்கிற அட்வான்டேஜை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு 1 திரும்ப டேப் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த டேப் ப்ரெஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட
லெஃப்ட் எண்டில் அந்த டேப் இருக்கும். ஸோ உங்களோட கட்டை விரலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் 1 டேப் 1 டேப் 1 டேப் 1 டேப். ஸோ இப்படியே நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது மறுபடியும் எங்கே வந்துருச்சு? எஸ், இந்த ஃபர்ஸ்ட் காலமுக்கு வந்துருச்சு. கரெக்டாக? இதுவே நீங்கள் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே லாஸ்ட் காலம் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா அதோட கீழே இருக்கிற காலத்துக்கு தான் போகும், ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வராது. அதுவே நான் டேப் யூஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் காலம் வந்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே அது எங்கே வந்துடும்? ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்துடும். திரும்பவும் நான் என்ன பண்ணலாம்? டேட்டா என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கலாம். டேப் யூஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் லாஸ்ட் காலம் வந்தோடனே என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வந்துடும். ஸோ இது டேபோட ஒன் ஆஃப் த வெரி பிக் அட்வான்டேஜ். சரியா? ஸோ இப்போ டேப் நாம பார்த்தாச்சு. அடுத்தது ஷிஃப்ட் டேப். ஸோ இந்த ஷிஃப்ட் டேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஷிஃப்ட் டேப் போடும்போது லெஃப்ட் நோக்கி ட்ராவல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஷிஃப்ட் டேபோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். நாம அடுத்த லைனில் வந்து 3 அப்படின்றத டைப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 3 3 அப்படின்னு டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இப்போது இந்த முந்தின காலத்தில் ஆக்சுவலி 3க்கு பதிலாக நீங்கள் 4 டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷிஃப்ட் டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட ஒர்க்கிங்ஸை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அதே காலத்துக்கே அடுத்த லைனில் அது உங்களை கொண்டு வந்து விட்டுரும். ஓகேவா? இது ஷிஃப்ட் டேபோட பர்பஸ். அடுத்தது 8வது Alt HOR. ஓகேவா? இந்த Alt HOR அப்படின்றது எதுக்காக பயன்படுது அப்படின்னா உங்களோட ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ நம்மளோட ரெண்டாவது இருக்கிற ஷீட்டுக்கு நேம் என்னமா? 1. கரெக்டா? இதுதான் ஷீட் நேம். இண்டெக்ஸ்க்கு அடுத்து இருக்கிற ஷீட்டுக்கு பேர் 1. இப்போ நீங்கள் இதை வந்து 1 அப்படின்னு நம்பராக இருக்கிறது போல ONE அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ரீநேம் டைப் பண்ணுவீங்க. கரெக்டா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷீட்டில் இருந்துட்டு Alt HOR ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்துல உங்களுக்கு எடிட்டபிள் ஃபீல்டாக அது மாறிடுது. கரெக்டாக? இப்போது ONE 1. ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆயிடுது. கரெக்டாக? அடுத்தது Alt HIS. இந்த Alt HIS எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு புது ஷீட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ Alt HIS நான் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷீட் 5 அப்படின்னு ஒரு புது ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? இது Alt HIS. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Alt HDS. இந்த Alt HDS எதுக்காக அப்படின்னா ஒரு ஷீட்டை எக்ஸிஸ்டிங் ஷீட்டை டெலீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த ஷீட் 5 எனக்கு வேண்டாம் அப்படின்னா Alt HDS ப்ரெஸ் பண்ணால் போதும், அது டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நாம் இந்த 10 ஷார்ட்கட் கீஸ் பார்த்துருக்குறோம். இந்த ஷார்ட்கட் கீஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே வராது. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸலுக்கு உள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா என்டையராக கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட ஒர்க்கிங்ஸை பண்ணிடலாம். அண்ட் இதை பண்ணுறது மூலமாக ஹையஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட ஒர்க் டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.